உணவே மருந்து, உணவை அறிந்து உண்ண வேண்டும். அதாவது நம்மளுடைய பாட்டன் திருவள்ளுவன் நமக்கு சொல்லாதது எதுவுமே இல்லை. நல்ல ஆயுள், நல்ல ஆரோக்கியம், அது எல்லாத்துக்கும் அடிப்படை உணவு தான். சோ இந்த அடிப்படை உணவை நாம நல்லா சாப்பிடணும். அதை இன்னைக்கு சயின்ஸ் என்ன சொல்லுது? பேலன்ஸ் டயட், சரிவிகித உணவு. கரெக்டா மார்னிங் பிரெயின் ஃபுட்டு சாப்பிட்டுடுங்க, ஜங்க் ஃபுட்டு சாப்பிடாதீங்க, ஹெல்தி ஃபுட்டு ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்படின்னு நாம இன்னைக்கு மாடர்ன் சயின்ஸும் சொல்லுது. நம்மளுடைய சோசியல் மீடியாலயும் நமக்கு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஃபுட் அப்படிங்கறத மையமா வச்சு இன்னைக்கு ஃபுட் பிசினஸ் மூலமா வளர்ந்தவர்கள் நிறைய பேர், ஃபுட் பிசினஸ் மூலமா நிறைய பேருக்கு வாழ்க்கை கொடுத்தவங்களும் இன்னும் பல்லாயிரக்கணக்கான பேர். அப்பனா ஒரு முதலீடு போட்டா அந்த முதலீடு பல்கி பெருகிற ஒரே ஒரு பிசினஸ் ஃபுட் பிசினஸ் மட்டும்தான். அந்த ஃபுட் பிசினஸ்ல ஒரு நாளைக்கு நானு சூப்பரா ஜரூரா பிசினஸ் பண்ணி 10,000 ரூபாய் வருமானமா எடுக்கணும் அப்படிங்கிறது உங்களோட இலக்கா? அப்பனா இந்த வீடியோ உங்களுக்கு தான். சோ கண்டினியூஸா ஒரு நாள் விடாம நான் 10,000 ரூபாய் லாபம் சம்பாதிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா எந்த பிசினஸ் வேணா பண்ணலாம். இப்ப லைனா உங்களுக்கு லிஸ்ட் ஆஃப் பிசினஸ் சொல்ல போற. ஃபுட் பிசினஸ்ல ஒரு நாளைக்கு 10,000 ரூபாய் எடுக்கிற பிசினஸ். சோ ஃபர்ஸ்ட் பிசினஸ் இனி போல தொடங்கலாம். அந்த பிசினஸ் என்ன அப்படின்னா லட்டு பிசினஸ். ஆரோக்கியத்தின் சிகரம் லட்டுகள் தான். அது பல வகையான நெய் லட்டுகள், பல வகையான பாரம்பரிய லட்டுகள். சோ 10,000 ரூபாய் லட்டு பிசினஸ்ல சம்பாதிச்சிடலாம். அது மில்லட் லட்டுகளாக இருந்தாலும் சரி, ட்ரெடிஷனல் பாரம்பரிய அரிசி லட்டுகளாக இருந்தாலும் சரி, இது இல்லாம ஏகப்பட்ட புரோட்டீன் நட்ஸ் லட்டுகளாக இருந்தாலும் சரி, ஒரு நாளைக்கு 10,000 ரூபாய் 100% எடுத்துட முடியும். எப்படி 10,000 ரூபாய் எடுக்கணும் அப்படின்னு வந்தா, எத்தனை கேட்டகரி செய்யணும், எவ்வளோ கேஜி செய்யணும், அதுக்கு எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் கால்குலேஷன் தெளிவான ஃபார்முலா இருந்தா போதும். இது எத்தனை பேர் செய்யணும், எவ்வளவு மணி நேரத்துல எத்தனை லட்டு செய்யணும் அப்படிங்கிற ரெண்டாவது ஒர்க் பிளான் தெரிஞ்சா போதும். நீங்க 100% ஒரு நாளைக்கு 10,000 ரூபாய் எடுத்துடலாம். உடனே யாரோட மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேக்குது, மேடம் இன்வெஸ்ட் பிளான் கரெக்ட், ஃபார்முலா கரெக்ட், ஒர்க் பிளான் கரெக்ட், எப்படி மேடம் மார்க்கெட்டிங் பண்றது அப்படின்னா, நீங்க கேட்டுட்டு இருக்கிறது, இந்த கதையை உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கிறது கவிதா பலராமன். 20 வருடம் சோசியல் ஆண்டர்பிரினர்ஷிப்ல எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. 2006 இருந்து தொடர்ந்து சோசியல் ஆண்டர்பிரினர்ஷிப்ல ஒர்க் பண்ணின்னு வரேன் அப்படின்னும் பொழுது இதையெல்லாம் சொல்லி கொடுக்குறேன். நானு மார்க்கெட்டிங் எப்படி பண்றதுன்னு சொல்லி கொடுக்காம விட்டுருவேனா? அதற்காகத்தான் தொடர்ந்து 6 நாட்கள் மார்க்கெட்டிங் மாஸ்டர் கிளாஸே எக்ஸ்க்ளூசிவா நடத்துறேன் அப்படின்னு வரும்பொழுது, ஃபுட் பிசினஸ்ல எந்த பிசினஸா இருந்தாலும் ஒரு நாளைக்கு 10,000 ரூபாய் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற கிளாஸ் நீங்க ஜாயின் பண்ணாலே போதும். நீங்க 10,000 ரூபாய் சம்பாதிச்சிடலாம். அது ஃபர்ஸ்ட் பிசினஸ் லட்டு பிசினஸ். அடுத்து நாம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஸ்பைசஸ் பிசினஸ்க்குள்ள போறோம். வாட் இஸ் ஸ்பைசஸ் அப்படின்னா என்ன? இந்தியாவையே வெளிநாட்டுல மொத்த பேரை வந்து ஆண்டாங்க அப்படின்னா ஸ்பைஸ் ரூட் வழியா தான் வந்து ஆண்டாங்க. இந்தியா சும்மா வெள்ளக்காரங்கிட்ட போல, இந்தியால இருக்கிற ஸ்பைசஸ் தான் வெள்ளக்காரங்களை எல்லாரும் இந்தியாவுக்குள்ள வர வச்சுது. அது டச்சுக்காரர்களா இருந்தாலும் சரி, பிரெஞ்சுக்காரர்களா இருந்தாலும் சரி, அல்லது ஈஸ்ட் இந்தியா கம்பெனியா இருந்தாலும் ஸ்பைஸ் ரூட் வழியா வர வச்ச அந்த ஸ்பைஸ் பிசினஸ் தான். ஸ்பைஸ் பிசினஸ்ல மட்டும் நாம வெறும் மசாலாக்கள் மட்டும் அல்ல, ப்ரீமிக்சஸ்ல இருந்து இட்லி பொடிகள்ல இருந்து எல்லா வகையான மாவுகள்னு வச்சுக்கோங்களேன், எல்லா வகையான ஸ்பைசஸ் மாவுகள் அப்படின்னு வரும்பொழுது இந்த பிசினஸ்ல ஒரு நாளைக்கு தாராளமாக 10,000 ரூபாய்க்கு மேலதான் வருமே தவிர குறைவாக வராது. அந்த 10,000 ரூபாய் எடுக்கிறது இந்த ஸ்பைஸ் பிசினஸ்ல 100% பாசிபிள். அடுத்தது இன்றைக்கு ட்ரெண்டிங்கா இருக்கிற பிசினஸ் மில்லட்ஸ் தான். சோ மில்லட்ஸ் மட்டுமே மையமா வச்சு நாம 1 இல்ல 2 இல்ல 50 பிசினஸ் பண்ண முடியும். ஏன்னா பிசினஸ் அந்த மாதிரி, நான் வெறும் மியூஸ்லிஸ் தான் பண்ண போறேன் அப்படின்னா அது மில்லட்ல தான் சாத்தியம். நான் வெறும் எனர்ஜி பார், எனர்ஜி லட்டு, வெறும் குழந்தைகளுக்கான கேக்ஸ் பண்ண போறேன், மஃபின்ஸ் பண்ண போறேன், அல்லது குக்கீஸ் பண்ண போறேன் அப்படின்னா அது வந்து தனி மில்லட் பிசினஸ். இப்படி மில்லட் பிசினஸ் மட்டும் நம்ம 50 செய்ய முடியும், 50 வகையான பிசினஸ் செய்ய முடியும். ஏதாவது ஒரு பிசினஸ் அதுக்குள்ள இருந்து டார்கெட்டா நீங்க எடுத்து பண்ணும் பொழுது அதுல இருந்து மட்டும் ஒரு நாளைக்கு 10,000 ரூபாய் லாபம் ஈட்ட முடியும். 4வது பிசினஸ் நான்வெஜ் பிரியர்கள் வரும்பொழுது, நான்வெஜ் பிரியர்கள்ல இன்றைக்கு நம்பர் 1 இடத்துல இருக்கிறது சிக்கன் வெரைட்டிஸ் தான். இந்த சிக்கன் வெரைட்டிஸ்ல எண்ணெயில போட்ட பொரிச்சதுன்னு ஒரு வகையாவும், எண்ணெய்க்கு சம்பந்தமே இல்ல சாப்பாட்டுக்கு சைட் டிஷ் அல்லது சப்பாத்திகள், தோசை, இட்லிக்கான சைட் டிஷ்கள்னு நாம பிரிச்சுட்டாலும் சரி,
சிக்கன் வெரைட்டில சிம்பிளா சொல்றேன், 5 வகையான சிக்கன் வெரைட்டிஸ் நீங்க எடுத்துக்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மலாய் சிக்கன், பட்டர் சிக்கன், பெப்பர் சிக்கன், கொங்கு நாட்டு சிக்கன், செட்டிநாடு சிக்கன் அப்படின்னு ஒரு சாதாரணமா ஒரு 5 வகையான சிக்கன் எடுத்துட்டாலே அதுல இருந்து 10,000 ரூபாய் ஒரு நாளைக்கு லாபம் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. அது எவ்வளவு கிலோ பண்ணணும், அதுக்கு எப்படி மசாலா ஃபார்முலா பண்ணணும், எப்படி காஸ்டிங் பிக்ஸ் பண்ணணும், எப்படி விற்பனை பண்ணணும், இது எல்லாத்தையும் கடை போட்டு தான் விற்பனை பண்ணணும், காஸ்ட் ரொம்ப ஜாஸ்தி ஆடும். கடையே போடாம எப்படி விற்பனை பண்ணணும், பண்ண முடியும், வீட்ல இருந்தே பண்ண முடியும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ நிறைய இருக்கு. அதை பத்திலாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா ஆன்லைன் கிளாஸும் ஜாயின் பண்ணிக்கலாம், ஆஃப்லைன் கிளாஸ்லயும் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். 5வது பிசினஸ் ரொம்ப ரொம்ப ஹெல்த் போக்கஸா இருக்கக்கூடிய சாலட் பிசினஸ். சாலட் பிசினஸையும் 3 வகையா பிரிச்சுக்குங்க. ஊறுபட்டது இருக்குது, எல்லாத்தையும் போயிட்டு எப்பயுமே நுழையக்கூடாது. ஒன்னே ஃப்ரூட் சாலட்னா ஃப்ரூட் சாலட் மட்டும் நீங்க பண்ணணும். அப்படி இல்ல நாங்க ஸ்ப்ரவுட்ஸ் அண்ட் சுண்டல்ஸ் தான் பண்ண போறோம்னா அதுல மட்டும் இருக்கணும். இல்ல நாங்க வெஜிடபிள் சாலட் தான் ஃபோக்கஸ் பண்ண போறோம்னா அது மட்டும் பண்ணணும். ஏன்னா ஏதாவது ஒண்ணு பண்ணும்போதே 10,000 ரூபாய் வந்துடும். அதுவே நீங்க நல்ல டீம் வச்சு பண்றீங்கன்னா 3 வகையான சாலடா பிரிச்சீங்கன்னா 30,000 ரூபாய் ஒரே நாள்ல எடுக்கலாம். அதுக்கெல்லாம் கஸ்டமர் செக்மெண்ட் நிறைய இருக்குது. எப்படி ரீச் பண்ணணும், எப்படி கஸ்டமர் ஆர்டர் எடுக்கணும், பல்க் ஆர்டர் எடுக்கணும் அப்படிங்கிற எல்லாத்துக்குமே நம்ம வகுப்புகள் நடத்திட்டு வரோம். அடுத்த பிசினஸ் 10,000 ரூபாய் ஈஸியா உக்காந்த இடத்துல டப்பா டப்பா வித்துற பிசினஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா குழம்புகள் பிசினஸ், தொக்குகள் பிசினஸ், ஊறுகாய் பிசினஸ். நான் இந்த 3த்துமே ஒரே இடத்துல போட்டுறேன். இது தனித்தனியா குழம்பு தனியா சொல்லலாம், தொக்கு தனியா சொல்லலாம், ஊறுகாய் தனியா சொல்லலாம். ஆனா இந்த 3 பிசினஸ்மே நான் ஒண்ணுக்குள்ளே கொண்டு வந்துடுறேன். ஏன்னா இதை பண்ணக்கூடியவங்க பொதுவா அவங்க வெளியில அதிகமா போகிறது இல்ல, வெளியே போக விரும்புறதே இல்ல, மார்க்கெட்டிங்கே பிடிக்க மாட்டான், நான் வீட்டுலதான் இருப்பேன்னு சொல்லக்கூடியவர்களா இருக்காங்க. அவங்க தாராளமாக குழம்புகள் பிசினஸ்ல 10,000 ரூபாய் வந்துடும், தொக்குகள் பிசினஸ்ல 10,000 ரூபாய் வந்துடும், ஊறுகாய் பிசினஸ்ல 10,000 ரூபாய் வந்துடும். 30,000 ரூபாய் பண்ண முடியும். ஆனா எத்தனை பேர் வேலை பண்ணணும், எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா 10,000 ரூபாய் வரும். சிம்பிள் கால்குலேஷன். 100% லாபம் வச்சிடறேன் முடிவு பண்ணிட்டீங்கன்னா 5,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணீங்க, 10,000 ரூபாய் வந்துருச்சு. அப்பனா அதுல லாபம் எவ்வளவு? 5,000 ரூபாய் தான். அப்ப 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணாதான் 20,000 ரூபாய் வரும். 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணா 20,000 ரூபாய், 10,000 ரூபாய் லாபம். இது சிம்பிளா நான் உங்களுக்கு சீக்ரெட் சொல்லிட்டேன். ஆனா இதுல ப்ரொடக்ஷன் காஸ்ட் இருக்கு, ஸ்டிக்கர் இருக்கு, லேபிளிங் இருக்கு, டிசைன் காஸ்ட் இருக்கு, இன்னும் வேஸ்டேஜஸ் இருக்கு, அப்புறம் லேபர் காஸ்ட் இருக்கு, எலக்ட்ரிசிட்டி, டிரான்ஸ்போர்ட், இப்படின்னு எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. அப்புறம் ஃபுட் பிசினஸ் பொறுத்த வரைக்கும் 100% ப்ராஃபிட் ஹோம்மேட்ல ஒண்டிதான் இருக்கும், மற்ற எல்லா பிசினஸ்லயும் இருக்காது. இன்னொன்னு 100% ப்ராஃபிட்னு போட்டு நாம 100% எடுத்துக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா எடுத்துக்கவே முடியாது. நாம ரீசெலர்கிட்ட போயிட்டோம்னா அவங்களுக்கு 25% 30% கொடுத்துருவோம்னா நம்மளோட ப்ராஃபிட் அங்க 70% 60% அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால இந்த கால்குலேஷன்ஸ் தான் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ பிசினஸ் கிளாஸ் மட்டும் எடுத்துக்கணும்னு நினைச்சீங்க, இல்ல மேடம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட், ரெவென்யூ மட்டும் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சா கூட அதற்கான வகுப்புகள் இருக்கு, நீங்க கலந்துக்கலாம். ஸோ 10,000 ரூபாய் லாபம் வரக்கூடிய அடுத்த பிசினஸ் என்னன்னா நட்ஸ் பிசினஸ் தான். அது முன்னாடிலாம் நட்ஸ்னா நமக்கு அதிகபட்சம் தெரிஞ்சது இந்த மல்லாட்ட பயிர், வேர்க்கடலை தான். அப்புறம் என்ன சொல்லலாம், முந்திரி அப்படின்னு சொல்லலாம், ஏழைகளின் நண்பன் முந்திரிய சொல்லலாம். இப்ப எல்லாருமே முந்திரிய மறந்துட்டு லெவலுக்கு பாதாம் முன்னாடி வந்துருச்சு, பிஸ்தா வந்துருச்சு, அக்ரூட் வந்துருச்சு, பம்கின் வந்துருச்சு, வெள்ளரி விதை வந்துருச்சு, இன்னும் என்னென்னமோ ஹலீம் சீட்ஸ் வந்துருச்சு. சோ இப்படி விதைகள் பல வகைகள் வந்துருச்சு. அப்பனா இதுல எப்படி 10,000 ரூபாய் எடுக்க முடியும்னா இந்த விதைகள் தான் பேஸ். அதையே நீங்க பவுச்சஸா பாக்கெட்ஸ்ல கன்வெர்ட் பண்றது மட்டும் இல்ல, இதுல நல்லா தெரிஞ்சுங்க ஒரு பர்சன் ஒரு நாளைக்கு எவ்வளவு கிராம் சாப்பிடணும்னு இருக்கு. நிறைய பேர் இந்த பிசினஸ்ல எவ்வளவுனா கொட்டி சாப்பிடலான்னு இருக்காங்க. ஆனா விதைகள் அதிகமா சாப்பிடக்கூடாது. ஹெல்த் ஆஸ்பெக்ட்ல சொல்றேன், விதைகளை பொறுத்த வரைக்கும் ஆல்வேஸ் நட்ஸை பொறுத்த வரைக்கும் கன்சம்ஷன் கம்மியா தான் இருக்கணும். அதோட ரேஷியோன்னு இருக்கு, இது இவ்வளவு கிராம், இது இவ்வளவு கிராம், அப்புறம் இவ்வளவு டைம் சாப்பிடணும், இவ்வளவு குவான்டிட்டி சாப்பிடணுங்கிற கரெக்டான ப்ரொபோர்ஷன்ஸ் தெரியணும். அப்பதான் இந்த பிசினஸ்ல நம்மளால ஜெயிக்க முடியும். நம்ம கஸ்டமருக்கு எந்த ப்ராப்ளம் வராது. அது நீங்க லட்டு ரூபத்துல கொடுத்தாலும் சரி, அதை நீங்க மிக்சஸ் கொடுத்தாலும் சரி, ஹெல்த் மிக்ஸ் ஆஸ்பெக்ட்ல கொடுத்தாலும் சரி, எப்பயுமே நட்ஸ்ல மட்டும் கால்குலேஷன்ஸ் கரெக்டா இருக்கணும். அப்ப யாருக்கும் எந்த பாதிப்பும் வராது. இல்லைன்னா உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும், அதிகமா சாப்பிட்டா என்ன ஆகும், ரீனல் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் வரும்,
அதனால அளவுகள் கரெக்டா சாப்பிடணும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சூப் பிசினஸ் தான். சூப் பிசினஸ் பொறுத்த வரைக்கும் வீட்டுல இருந்தே 10,000 ரூபாய் சம்பாதிக்கலாம். 10க்கு 10 இடம் வச்சும் 10,000 ரூபாய் சம்பாதிக்கலாம். அதெல்லாம் இல்ல, 1 மணி நேரம் 2 மணி நேரம் தான் எங்க டேபிள், அந்த டைம்ல மட்டும்தான் சூப் கிடைக்கும் அப்படின்னும் பொழுது அப்பையும் 10,000 ரூபாய் சம்பாதிக்கலாம். வெரைட்டி மட்டும் நீங்க வச்சுக்கணும். எல்லா நாளும் ஒரே வெரைட்டின்னு இல்லாம வெரைட்டி ஆஃப் சூப்ஸ் மட்டும் நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா 20 வெரைட்டி போதும். இல்ல அதிகபட்சம் 30ல இருந்து 50 வெரைட்டி நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னா ஆரம்பிக்கும் போது 10 வெரைட்டில ஆரம்பிச்சு 30ல இருந்து 50 வெரைட்டிக்கு போகும்போது ஒரு நாளைக்கு 10,000 ரூபாய் அப்படிங்கிறது ஈஸியா வந்துடும். ஃப்ரெஷ் சூப்பா பண்ணாலும் 10,000 ரூபாய் வந்துடும். ப்ரீமிக்ஸா விற்பனை பண்ணும்போதும் 10,000 ரூபாய் வந்துடும். அதனால சூப் பிசினஸ் ரொம்ப ரொம்ப எக்ஸலண்டான 10,000 ரூபாய் லாபம் தரக்கூடிய பிசினஸ். அடுத்த ரொம்ப முக்கியமான 10,000 ரூபாய் லாபம் தரக்கூடிய பிசினஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வெயிட் லாஸ் நான் பவுடர் தரேன் அப்படின்னு சொன்னீங்கன்னு வச்சுங்க, கவர்மெண்ட் வந்து வெயிட் லாஸுக்கு நீங்க என்ன ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்கீங்க, நீங்க என்ன சர்டிபிகேஷன் டாக்டரான்னு வந்துருவாங்க. அதனால வெயிட் லாஸ் அப்படிங்கறத நாம ஃபுட்டு, டயட்ரி மிக்சர்ஸ், இந்த மாதிரியான சாலட் ரிலேட்டடு, அப்போ ஒரு நபர் 7 நாளுக்கும் நாம அவங்களுக்கு ஸ்நாக்ஸை சப்ளை பண்றோம் அப்படின்னா மண்டே லட்டு, டியூஸ்டே சாலடு, ஃப்ரைடே சூப்பு அப்படின்னு ஒவ்வொரு நாளும் 7 நாளுக்கும் ஒன்னொன்னு நீங்க செக்மெண்ட் பிரிச்சிட்டீங்க அப்படின்னா கஸ்டமர்ஸ் நல்லா பெருகிடுவாங்க. ஒரு நாளைக்கு 10,000 ரூபான்றது சும்மாங்க, அந்த பிசினஸ் 50,000 ரூபாய் வரைக்கும் போயிடும். கஸ்டமர் இன்க்ரீஸ் ஆகினே இருப்பாங்க. வீட்டுல முதல்ல ஒரு ஆள் ட்ரை பண்ணுவாங்க, நல்லா இருக்குன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாரு, ஒய்ஃப் ஹஸ்பண்டுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாரு, 2 பேரும் சேர்ந்து பசங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஒரே வீட்டுல இருந்து 4ல இருந்து 5 கஸ்டமர் பிடிச்சிடுற பிரமாதமான பிசினஸ் இந்த ஹெல்தி வெயிட் லாஸ் டயட் பிசினஸ். அதாவது நம்ம இப்ப தொடர்ந்து சொல்லிட்டு இருக்க லிஸ்ட் எல்லாமே கமர்ஷியல் ஹிட் பிசினஸ். 10,000 ரூபாய் ஒரு நாளைக்கு கேரண்டின்னு சொல்ற பிசினஸ். 10,000 ரூபாய் வேணாம், 3,000 ரூபாய் போதும், 5,000 ரூபாய் போதும், 2,000 ரூபாய் போதுனாலும் அதுக்கெல்லாம நிறைய பிசினஸ் இருக்கு. ஆனா நான் உழைக்க ரெடி, எனக்கு பிசினஸ் ஃபார்முலா கிடைச்சிது, ஒர்க் சார்ட் கிடைச்சிது, எப்படி பண்ணணும், எப்படி என் வீட்டில் இருக்கிற வெசல்ஸ் வச்சு மட்டும் ரா மெட்டீரியலுக்கு மட்டும் இன்வெஸ்ட் பண்ணணும், நான் வந்து உழைக்க ரெடி அப்படின்னீங்கன்னா இந்த 10,000 ரூபாய் சொன்ன எல்லா பிசினஸ்லயும் 10,000 ரூபாய் கேரண்டி. ஸோ இந்த 10,000 ரூபாய் பிசினஸ்ல பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய ஃபுட் பிசினஸ் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் ரைஸை பற்றி பேசலாம். ட்ரெடிஷ்னல் ரைஸில் நீங்கள் ரா மெட்டீரியலாக வெறும் ரைஸ் விற்பனை பண்ணி ரீசெல்லராக விற்பனை பண்ணாலே அது வந்து 10,000 ரூபாய் எடுக்கிறதுக்கான பயங்கரமான வாய்ப்பு இருக்குது. சிம்பிள் கால்குலேஷன் சொல்கிறேன். நீங்கள் வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் ரைஸில் 10 கிலோ மூட்டை இருக்குன்னு வச்சுக்கோங்க. 10 கிலோ மூட்டைக்கு ரொம்ப லாபம் வேண்டாம், குறைவான லாபம் இருந்தால் எனக்கு போதும்னு நீங்கள் 500 ரூபாய் அப்படி ஃபிக்ஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எவ்வளவு? 500 ரூபாய் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க. 10,000 ரூபாய் வரணும்னா எத்தனை கஸ்டமர் வேணும் உங்களுக்கு பாருங்களேன். 20 கஸ்டமர் ஒரு நாளைக்கு நீங்கள் பிடிச்சி 20 கஸ்டமருக்கு நீங்கள் 10 கிலோ மூட்டையை விற்றாலே நீங்கள் 10,000 ரூபாய் சம்பாரிச்சிருங்க. இதை விட லாபகரமான பிஸ்னஸ் எதனா இருக்குங்களா சொல்லுங்க? வெறும் ரீட்டைல் ட்ரெடிஷ்னல் ரைஸ் பிஸ்னஸ் 10 கிலோ அப்படின்னாலே இதுதான் டார்கெட். 10 கிலோ வேணாம், நான் வந்து 5 கிலோ தான் பண்ண போறேன் அப்படின்னா 5 கிலோக்கு உங்களுக்கு லாபம் 300 ரூபான்னு ஃபிக்ஸ் பண்ணும்போது ப்ராஃபிட் 12,000 ரூபாய் வரைக்கும் போயிட்டு தான் இல்லைங்களா? அதனால உங்களுக்கு சொல்ல வேண்டியதுன்னா நிறைய பிஸ்னஸ் இருக்கு, ஆனால் நீங்கள் தான் பிஸ்னஸை சூஸ் பண்ணுறது இல்லை. 10,000 ரூபாய் வரக்கூடிய அடுத்த லாபகரமான பிஸ்னஸ்ஸு சீசன் டைமில் கிடைக்கக்கூடிய பொருட்களை முதல்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது, இல்லை அந்த சீசன் டைமில் கிடைக்கக்கூடிய பொருட்களை ஒண்டி தான் உங்கள் கையில் இருக்குன்னு சொல்கிறது. அதுக்கு பேர் சூப்பர் ஃபுட்ஸ்ன்னு நாங்கள் சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் முருங்கைக்கீரை சூப்பர் ஃபுட்ஸு, வாழைப்பூ சூப்பர் ஃபுட்ஸு, ஆம்லா சூப்பர் ஃபுட்ஸு, வேப்பம்பூ சூப்பர் ஃபுட்ஸு, வாழை இலை சூப்பர் ஃபுட்ஸு, கேழ்வரகு சூப்பர் ஃபுட்ஸு, பனங்கிழங்கு சூப்பர் ஃபுட்ஸ். இது மாதிரி வெறும் சூப்பர் ஃபுட்ஸினுடைய மாவுகள் மட்டும் உங்ககிட்ட இருக்கும். சூப்பர் ஃபுட்ஸினுடைய ப்ரீமிக்சஸ் மட்டும்தான் நீங்கள் விற்பனை பண்ணுவீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 10,000 ரூபாய் லாபத்தை அழகாக எடுக்கலாம். ஏன்னா சூப்பர் ஃபுட்ஸுக்கு டிமாண்டு ஜாஸ்தி. சூப்பர் ஃபுட்ஸுக்கான கஸ்டமர் செக்மெண்ட்டும் ப்ரீமியம் கஸ்டமர் செக்மெண்ட்டு, அவங்கள மட்டும்தான் நீங்கள் டார்கெட் பண்ணணும். நீங்கள் சூப்பர் ஃபுட்ஸில் தான் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அதுக்கான ரா மெட்டீரியல் சப்ளைலேருந்து ஃபார்முலாலேருந்து எல்லாமே வேணும்னாலும் நீங்கள் நம்மளுடைய கேபி ரெசிபிஸ் வகுப்புகளில் கலந்துக்கும் பொழுது 10,000 ரூபாய் நீங்கள் சம்பாதிக்கிறதுன்றது 100% கேரண்டி. இந்த மாதிரி தினமும் 10,000 ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய பிஸ்னஸ் நிறைய இருக்குது. இன்னும் 100 பிஸ்னஸ் இல்லை, 200 பிஸ்னஸ் இல்லை, அதற்கு மேலேயும் ஃபுட் பிஸ்னஸ் இருக்குது. அந்த பிஸ்னஸை
நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் நமக்கு காண்டாக்ட் பண்ணலாம். உங்கள் பிஸ்னஸை எப்படி செய்யணும், எப்படி செஞ்சால் அந்த கஸ்டமரை பிடிக்க முடியும், அந்த 10,000 ரூபாய் ரெவென்யூவை 10,000 ரூபாயும் பண்ணலாம், 20,000 50,000 கன்வெர்ட் பண்ணுறதுக்கான பிஸ்னஸ் ஒர்க் ஃப்ளோலேருந்து, ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ்லேருந்து, அதற்கான மிஷினரி சப்போர்ட்லேருந்து 1 இயர் வரைக்கும் நம்ம ஃபாலோ அப் ட்ரைனிங்ஸுமே அந்த பிஸ்னஸ்க்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் ட்ரைனிங் மட்டும் போதும், கன்சல்டிங் மட்டும் போதும், இல்லை சாய்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் போதும்னாலும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இல்லை மேடம் எங்களுக்கு மார்க்கெட்டிங்கை வந்து 1 மாதத்துலேருந்து 3 மாதம் எங்களுக்கு கொடுங்க, இல்லை 1 இயர் வரைக்கும் எங்களோட ஃபாலோ பண்ணுங்க, ஸோ தட் நாங்கள் பிஸ்னஸை கரெக்டான வழியில தான் கொண்டு போகிறோமா அப்படின்றத எங்களுக்கு வந்து தொடர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னாலும் நாம் அவங்களுக்கு பிஸ்னஸ் கன்சல்டிங் பண்ணி கொடுக்குறோம். 1 இயர் ஃபாலோ பண்ணுறோம், 3 இயர் ஃபாலோ பண்ணுறோம். அதெல்லாம் நம்ம வந்து மென்டார்ஷிப் ப்ரோக்ராம்னு ரன் பண்ணுறோம். உங்களுக்கு என்ன மாதிரியான மென்டார்ஷிப் வேணும், அதில் நிறைய இருக்குது, கோல்டு, பிளாட்டினம், டைமண்ட், அது மாதிரிலாம் வச்சுருக்கோம். அது இன்னும் ஒன்றும் பயன்படுத்துறதுக்கு இல்லை, அது ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். ஏன்னா சிலர் வந்து மேடம் நாங்கள் மாதம் மீட் பண்ணோன்னு சொல்லுவாங்க, சிலர் வந்து மேடம் மீட் பண்ணவே வேணாம், வெறும் எங்களுக்கு ஆன்லைனில் வாரத்துக்கு 1 நாள் சொல்லுங்க போதுன்னுவாங்க. அது மாதிரி எப்படி அந்த கஸ்டமர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்களோ அதற்கேற்ற மாதிரி நம்மளோட டைம் இருக்கும், அந்த டைம் ஸ்லாட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அவங்களுக்கு ஃபாலோ பண்ணித்தரோம். ஸோ இது எல்லாமே நம்ம டீம் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஃபிசிக்கல் விசிட் பண்ணி கரெக்ஷன் பண்ணணுன்னாலும் கரெக்ஷன் பண்ணி கொடுக்குறோம். இல்லை ப்ராடக்ட் பண்ணிட்டோம், சாம்பிள் நல்லா இருக்கான்னு பாருங்க அப்படின்னாலும் பண்ணித்தரோம். எதுவுமே தெரியல மேடம், பிஸ்னஸ்குள்ளே தான் பண்ண போகிறோம், நீங்கள் தான் எங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி தரணும், எம்எஸ்எம்இ பண்ணி தரணும், எஃப்எஸ்எஸ்ஐ வாங்கி தரணும், ஸ்டிக்கர்ஸ் லேபிள்ஸ் எல்லாம் பண்ணி பிராண்டிங் பண்ணணும், சோஷியல் மீடியாலுமே எங்களுக்கு மெட்டா ஆட்ஸ்லேருந்து ரன் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டாலும் என் டு என் சர்வீசஸையும் பண்ணித்தரோம். அது வந்து எங்கள் கம்பெனி வந்து திறன் இந்தியா நெட்வொர்க் சர்வீசஸ் மூலமாக பண்ணுறோம். வெறும் ஃபுட்டு மட்டும் வேணும்னு ரிஜிஸ்டர் பண்ணும்பொழுது உங்களோட பெயர்களை நம்ம வந்து கேபி ரெசிபீஸ்ன்னு ரிஜிஸ்டர் பண்ணிப்போம். இல்லை ஓவராலாக பிஸ்னஸ் கன்சல்டேஷன் வேணும்னும் போது நம்ம வந்து நம்மளோட கம்பெனி கீழே ரிஜிஸ்டர் பண்ணுவோம். அதாவது சிம்பிளாக என்னென்னா வெறும் 1 டே தான் அப்படின்னா அவங்க கேபி ரெசிபீஸோட கனெக்ட் பண்ணுறோம். இல்லை கண்டினியூஸாக சப்போர்ட் வேணும் அப்படின்னும் பொழுது அவங்க நம்ம வந்து கன்சல்டிங் கீழே மென்டார்ஷிப் கீழே கொண்டு வந்து ரிஜிஸ்டர் பண்ணும். கட்டாயமாக பிஸ்னஸ் மூலமாக ஒரு நாளைக்கு 10,000 ரூபாய் சம்பாதிக்கணுமா, நீங்கள் ரீச் பண்ண வேண்டிய இடம் திறன் இந்தியா நெட்வொர்க் சர்வீசஸ் தான். உங்கள் பிஸ்னஸ் வளர்கிறதுக்கு நாங்கள் கேரண்டி. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் கொடுக்கப்பட்ட நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கு என்ன மாதிரியான ட்ரைனிங் வேணும், எந்த ஃபுட் பிஸ்னஸ் வேணும், இப்போ இவ்வளோ டிஸ்கஸ் பண்ணதுலேருந்து ஒரு கிளாஸஸ் நீங்கள் எடுத்துக்க போகிறீங்களா, இல்லை உங்ககிட்ட ஏற்கனவே ரா மெட்டீரியல் இருக்குது ஆனால் அதுக்கு எப்படி பிஸ்னஸ் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா அது புளியங்கொட்டையிலிருந்து, புளியங்காயிலிருந்து, வேப்ப முத்துலேருந்து, தேங்காய் சில்லுகள்லேருந்து எல்லாத்துக்குமான கன்சல்டேஷனை பிஸ்னஸ் பிளானு, ஒர்க் பிளானு எல்லாமே நம்ம கன்சல்டிங் பண்ணிட்டு வந்துட்ருக்கோம். நீங்கள் கட்டாயமாக நம்மளை ரீச் பண்ணலாம். 100% கேரண்டீட் ரிசல்ட்டு திறன் இந்தியா உங்களுக்கு கொடுக்கும். அருமையான வாய்ப்பை கொடுத்த நிருபன் சாருக்கும் யோகம் மீடியாவுக்கும் அவங்களுடைய டீம் அன்புமணி சாருக்கும் மனமார்ந்த நன்றிகள்.